சினிமா பாக்குற எல்லா கண்களும் இந்த திரையில இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆவலா கண்கள் பேசியிருந்தாலும் கண்டிப்பா பேசியிருக்கோம். அந்த மாதிரி அந்த அந்த கண்கள் நேரம் புரிஞ்சிருக்கும். அந்த கண் அந்த படத்தை பத்தி தான் பேசுவோம். இப்போ வரும், இந்த வந்துடும், இப்போ நாளைக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணோம் சினிமா ஃபேன்ஸ். அதுவும் சாப்டா பிரசாந்த், தியாகராஜன் சார், அப்பா மகன், இந்த மாதிரி ரம்மையான ஒரு நான் அவருடைய சாதனைகளை நம்ம நிறைய ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். சில வருடங்களுக்கு பிறகு அவர் நடிக்கிற படம், பிரசாந்த் அவர் நடிக்கிற படம் release, அதுவும் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஆகஸ்ட் 9, 2024 மறக்க முடியாது. ஓகே, சினிமா ஃபேன்ஸுக்கு திருப்தி. ஆனா கதையில உள்ள போய் பார்த்தோம்னா முக்கியமா இந்தியில இந்த படம் அவ்வளவு பேர் இந்த படத்துக்கு இதுக்கு தனி ஃபேன்ஸ், அந்த டைரக்டர் தனி ஃபேன்ஸ், இது தனி ஃபேன்ஸ். வலைதளங்கள்ல நெட்ல இந்த மாதிரி ட்விட்டர் இந்த Insta எல்லாம் சொல்றாங்க வலைதளம் ஒவ்வொன்னா இப்படி போட்டு கொண்டாடினாங்க அந்த படத்தை. எங்க படம் இப்படி ஒரு சஸ்பென்ஸ். அந்த படத்தை இவர் போட்டி போட்டு வாங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. இப்போ நேற்று சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப கடுமையான போட்டிக்கு அப்புறம் தான் அந்த காதலிச்சு வாங்கினேன், நான் பண்ணணும் ஒரு ஆசைப்பட்டு ஒரு சினிமா ஃபேனா தான் நான் பண்ணேன். அதுவும் பிரசாந்த் அவர் நடிக்கிறாரு, அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப அதாவது அதுக்கே தனியா ஒரு ஷோ போடுற மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள். அவர் சம்பந்தம் கிடைக்கிறார் பேசுறது, எல்லாருமே எல்லா செலிபிரிட்டியும் அவ்வளவு பாராட்டி பேசி படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நிறைய கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்க்க போறோம். ஆரம்ப சூப்பர் தான், எந்த குறையும் கிடையாது. எல்லாமே கலர்ஃபுல், அவ்வளவு பிரைட்டா குவாலிட்டியா, அதுலயும் எந்த குறையும் கிடையாது. ஆனா அடுத்தடுத்த சீன் போக போக கதைக்களம் நடக்கிற இடம் பாண்டிச்சேரி. அது முதல்ல கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஈஸியா, அந்த பீச், காந்தி சிலை, அந்த தலைமைச் செயலகம், அந்த மாதிரி பேக்ரவுண்ட், அந்த மாதிரி பார்த்தா பாண்டிச்சேரி. அப்புறம் ஒரு டைரக்டர் சொல்லல, ஒரு ரைட்டா சொல்றாங்க. அப்புறம் போர்ட்ல இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகே, கெட் பண்ணிட்டோம். மற்றபடி வேற யாரும் கேரக்டர் கிடையாது. இவங்க ஒரு 10 கேரக்டர் முக்கியமா சிம்மர் பல வருடங்களுக்கு பிறகு. அப்படியே நம்ம பிளாஷ்பேக் கொஞ்சம் போனோம்னா, நம்ம பிளாஷ்பேக் அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அப்படி படத்துல பிரசாந்த் சிம்ரன் மறக்க முடியுமா அந்த படத்தை? எல்லா சாங்ஸுக்கு தேவசா மியூசிக் பண்ணது. அந்த லவ் போட்டு கண்ணெதிரி சொல்லும் போதே அந்த சீன் கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன் அவங்க பார்த்து 2 பேரும் ஷேர் பண்ற சீனு, அவங்க ட்ரெஸ்ல ஒரு விஷயம் மாட்டிட்டு அது ஒரு கவிதை, அதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்ட் சார் சூப்பர் நடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட படம் அந்த ஜோடி. இந்த படத்துல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேப் பாருங்க. சிம்ரனோட வேற கேரக்டர், அவர் அப்படி ஒரு கேரக்டர் எதிர்முனையா, அதுவும் வில்லியா சிம்ரன் மிரட்டலுக்கு பாக்க. அதையும் பாருங்க, பிரசாந்த் வந்துடுறாரு தானே, சும்மா ஒரு கனெக்ட். கதாநாயகி ஒரு படம், வில்லியா ஒரு படம், அதுவும் பானுன்ற பேர்ல பாண்டிய வச்சு கரண்டா கேரக்டர்ல அப்படி கலக்கினாங்க. லைலா கேரக்டர் தான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய நண்பனை, அவன் தான் என்னோட மாதிரி. அது ஒரு பக்கம். ஓகே, இந்த படத்துல ஒரு கேரக்டர்ல ஒரு கலக்கிற படம் அந்த கை. அதுல இவர் எப்படி இந்த கதைக்குள்ள வந்து இந்த இவங்களுடைய சூழல்ல மாற்றுறாரு, அதுல அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னு அழகா காப்பிட்டாங்க. ரொம்ப ஒரு பாராட்டுகளும் உண்டு, கொஞ்சம் அதிர்ச்சியா வந்து கார்த்திக் சார் எப்படி ஒத்துக்கிட்டார் இந்த கேரக்டருக்கு. அதுவும் கார்த்திக் உண்மையான பேர் சொல்றாங்க, கற்பனைன்னு சொல்லிட்டு அவர் நடிச்ச படம் நாடோடி போஸ்டர் வேற காமிச்சு உள்ளுக்குள்ள ஷீட் அந்த மாதிரி காமிச்சு ரியல் லைஃப் கார்த்திக் சார். ஆனா லைஃப் வேற இல்ல, வேற வேற விஷயம் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அதுல ஒரு அப்பாரு, அப்புறம் ஒரு டாக்டர், அதுக்கு நடந்த விஷயம், அதுல ஒரு தப்பான ஒரு விஷயம், அதுல நடக்கிற மர்டர், அதுதான் கதையோட ஆரம்பம். இவர் ஏன் பார்வையாளர் நடிக்கலன்னு சொல்ற விஷயம் கொஞ்சம் அந்த அளவுக்கு கனம் இல்லை, அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அது மாதிரி பார்வையற்ற நடிக்கிறதுனால தான் ஈஸியா எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுமா, ஒரு இறக்கத்தை சம்பாதிச்சுட்டு தன்னுடைய வித்தையில ஜெயிக்க முடியுமா? அப்ப ஜெயிச்சவங்க தமிழ்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களும் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிலாம் ஒரு நிறைய கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம சினிமா அதில் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். ஆனா நிஜமாவே அவங்க கண்ணு பறி போறது எல்லாம் வில்லி பண்ற வேலை, அது நல்லா தான் இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. அப்புறம் யோகி பாபு கம்பல்சரி ஒரு படத்துல இருப்பா இருந்தது, இந்த படத்துல பில்குல் ஆச்சு. அவருடைய கதாபாத்திரம் ஊர்வசி, அவங்க லாட்டரி சேல்ஸ் பண்றாங்க, உண்மையிலே அதிர்ச்சி தான் இருக்கு. பாண்டிச்சேரியில தூக்கி லாட்டரி விற்கிறாங்களா, அப்படி இப்படி ஒரு விஷயமா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு கணக்கு பார்த்தா அவங்க வந்து ஒரு கும்பல் வேற, கிட்னி சேல் பண்ற கும்பல், அதுக்கு ஒரு டாக்டர் எஸ் ரவிக்குமார் அவர் நடிச்சா, அதான் நட்புக்காக நடிச்சிருக்கலாம், ஒரு இந்த கேரக்டர் அவங்க ஆப்டா செலக்ட் பண்ணிருக்கலாம், அப்படி நடிச்சிருக்காரு. அந்த 3 பேர், அதுக்கு ஒரு ட்ராக். மறுபடியும் அங்க தப்பிச்சு இவங்கிட்ட மாட்டி இங்க ஒரு விஷயம், இவங்க எல்லாம் எப்படி தப்பி 1 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணி பேசி அதை நான் பணம் பண்றது பணமா தரதுன்னு விட்டுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள துரோகம் அது தொடருது. அதுல டாக்டருக்கு அடுத்த ஒரு பிளட் டெஸ்ட், அந்த பிளட் டெஸ்ட் ஒரு ட்விஸ்ட், அதுக்கு மறுபடியும் ஒரு வில்லத்தனம், கிளைமேக்ஸ்ல ஹீரோட தியாகம் என்ன அது நடக்குது, அதுக்கப்புறம் முடிவு என்னன்றது சஸ்பென்ஸ். அந்த மத்த விதத்துல படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு ஈடு செய்யலன்றது ஒரு கருத்து. அடுத்து பிரியா ஆனந்த் அவங்க கதாபாத்திரம், அவங்க நடிக்கிறது வந்து அவங்க அழகுக்கு கரெக்டா அந்த ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய. இன்னொன்னு முக்கியமா எதுவும் தப்பில்லைன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி ஒரு நடக்கிற விஷயம். அது ஒரு ஃபீல் எல்லாம் பண்ணாத, அதெல்லாம் என்ன ஒத்துவே அப்படின்னு அவங்களே சொல்றது, இதெல்லாம் முற்போக்கு சிந்தனை சொல்லலாம். தியாகராஜ் சார் ஒரு ஃபீல் அப்படியே பாக்குறாரு வராரு, ஆனா டைலாக் எல்லாம் பேசுறேன். ஒருவேளை தன் மகன் பண்றத வரணும்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி ஒரு ரசிகனா ஒரு கேள்விக்குறி வந்தது. ஆக மொத்தம்
அந்த இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அனைத்து ரசிகர்களும் சேர்ந்து என்ன சொல்றாங்க நாமும் கேட்போம். மீண்டும்